ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதே கொஞ்சம் அதிசயம். ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை. ஸோ ஏதாச்சும் அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸு கொஞ்சம் கேட்கும். ஓகேவா? ஓகே, நம்ம எது பேசலன்னாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன், ஜேகேவோட மைண்டுக்குள்ளே தான் ஈவலாக ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதோடு நான் நிறுத்திருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட்ஸ் தான் இது. ஓகேவா? அண்ட் இப்போ ஜேகே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, ஒரு ஈவல்ஸ் மக்க போட்டுட்டோ அவர் பாட்டுக்கு காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு ஒர்க்குக்கு. ஸோ இப்போ ஜேகே ஒர்க்குக்கு போயிட்டாரா. பட் என்ன பண்ணுறாரு, மூளையெல்லாம் குழம்பிட்டு போய் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருக்காரு. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தேவோட மனசுக்குள்ளே இப்போ வந்து ஒரு மாதிரி திங்கிங் ஓடிக்கிட்டுருக்கு. தேவும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்த, சரி நம்ம இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஒரு வேலையை எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜேகேவோ வந்துட்டார். ஜேகே வந்து டே எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் தரியா அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்கிறாரு. டீக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜேகே நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்கும். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்கிறாரு. டேக்கு ஒரு மாதிரி ஷாக். ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக கூப்பிட்றாரு. டேக்கு ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு காஃபி எடுத்து ஜேகே கையில் கொடுத்துட்டு அவரும் வந்து படுத்து தூங்கிட்டாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் டே வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்ருக்கும் போது ஜிக்கே ஒரு மாதிரி ஹைப்பர் டென்ஷனில் வந்துட்டு இருக்காரு. ஏதோ வந்து மீட்டிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு போல் அந்த கம்பெனியில், அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது வந்து மேனேஜர் வந்து சொதப்பினனால அசிஸ்டன்ட் மேனேஜரை தானே பிடிச்சி திட்டுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம யார், ஜங்குக் தான். ஸோ அவரை பிடிச்சி திட்டிருக்காங்க. அவர் ஜங்குக்கும் வந்து சொல்லியிருப்பார், நான் எதுவும் பண்ணலை, என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவங்க வந்து எதுவுமே அதெல்லாம் கேட்காம அசிஸ்டன்ட் மேனேஜர் நீ தானே எல்லா ஒர்க்கும் பார்த்தா அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி கேட்கவும் ஜேகேவாலே எந்த பதிலும் சொல்ல முடியல. ஸோ அவங்க வந்து திட்டுற வரையும் திட்டிட்டு ஜேகேவை ஒரு மாதிரி ஹைப்பாக டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஜேகே வந்து ஒரு மாதிரி ஹைப் டென்ஷனாக வந்திருக்காரு வீட்டுக்கா. டே டே எங்கே இருக்கட்டே அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கத்திட்டு இருக்காரு. டேபிள் லைட்டாக பயந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரே ஸ்லாப் தான். என்ன தைரியம் அவனுக்கு இருந்தால் ஏன்ட்ட வந்து எல்லாத்தையும் ஏன் மேலே பழிய வந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. டே வந்து பார்த்துட்டு, ஜேகே எங்கே இருக்கோ கோவத்தை எதுக்கு ஏன் மேலே காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஜெயஸ் நீ ஏற்று பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாப் வச்சுருக்கிறாரு. இன்னொரு ஸ்லாப் வச்சுன்னா டே வந்து அழுகிறாரு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே எங்கே இருக்க கோவத்தை இதுக்கு ஏன் மேலே காட்டுற அப்படின்னு சொல்லுவோம். அவன் மேலே தான் காட்ட முடியும், வேறு யார் மேலே நான் போய் காட்டவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹைப்பாக டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. தெய்வம் ஒரு மாதிரி கூல்டவுன் பண்ணிகிட்ருக்காரு. ஜிக்கி ஒன்றும் இல்லை ஜிக்கி கூல்டவுன் ஆகும் அப்படின்னு ஒரு மாதிரி கூல்டவுன் ஆக்கிட்டுருக்காரு. ஜிக்கி வந்து கூல்டவுன் ஆகிற மாதிரி தெரில, ஒரு மாதிரி ஹைப்பாக டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. எல்லா இருக்கிற லேம்ப்பு எல்லாத்தையுமே எடுத்து உடைக்கிறாரு. அவ்வளோ சத்தம் கேட்குது அங்கே இங்கேன்னு. டே வந்து ரொம்ப பயப்படுறாரு. இவ்வளோ டேஸ் கொஞ்சம் நல்லா இருந்த ஜிகே இப்போ மறுபடியும் ரோடு பர்சனாக மாறுறது டேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜிகே ப்ளீஸ் ஜிகே விட்டு ஜிகே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாரு. இப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட் டைம் ஜெக்கி வந்து இன்னும் அந்த டென்ஷன் வந்து குறையலை. ஸோ அவரை மறுபடியும் அதே லாங் கோட் எடுத்துகிட்டு அதே நாய்ஃப் அதே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. டீ வந்து லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஜிகே காணோம். ஜிகேவை ஃபோன் மேலே ஃபோன் போடுறாரு. ஜிகேன்னு ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜிகே பிக் பண்ணவே இல்லை. ஜிகே பாட்டுக்கு போகிறாரு. அந்த பர்சனை யார், மேனேஜரை தேடி தான் போகிறாரு. ஸோ மேனேஜரை தேடி கண்டுபிடிச்சி அவனை அப்படியே அந்த இடத்துல குத்தி கிழிச்சு கொண்டு போட்டுட்டாரு. ஜிகேக்கு அப்போ தான் கொஞ்சம் வந்து மனசு நிம்மதியாகுது.
அப்பா அப்படின்னு நிம்மதியாகுது. அப்புறம் தான் ஜேகே வந்து மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டீ வந்து உட்காந்துருக்காரு. ஜேகேவ ஆள காணோமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஒரு இதில் வந்து உட்காந்துருக்காரு. ஜேகே வந்து இப்படி வரவும் டீக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜேகே என்ன ஆச்சு ஜேகே, என்ன உடம்பு ஃபுல்லாக பிளட்டு அப்படின்னு. இங்கே ஒரு தேவையில்லாத கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதா, என்கிட்ட கேட்குற கேள்வியா ஒழுங்காக கேளு, இல்லையா தயவு செஞ்சு கேட்காத அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஜேகே, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து பயத்தோடு சொல்கிறாரு. ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ப்ளட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வராரு. கீழே வந்து 2 பேருமே டின்னர் வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. யாருமே பேசலை, ஜேகேவும் பேசலை, டேவும் பேசலை. கப்பு சிப்புன்னு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்படி கொஞ்சம் வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் டே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் கிச்சனில். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய் வாமிட் எடுக்கிறாரு. ஸோ வாமிட் எடுத்துகிட்டு போயிட்டு சரி நம்ம போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் வந்து குட் நியூஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பட் கொஞ்சம் ரொம்ப வீக்காகவே இருக்கீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆறுதல் வந்து சொல்கிறாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பி. தனக்குன்னு ஒரு பேபி வந்துச்சுன்னா ஜேகே வந்து மாறிடுவான் அப்படின்னு ஒரு திங்கோட டேவும் வந்து ஜேகே கிட்ட போகிறாரு. ஜேகே வந்து கொஞ்சம் நல்ல மூடில் தான் உட்காந்துருக்காரு. லைக் எதுவுமே இல்லாமல், கோவப்படாமல், எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துருக்காரு. டேவும் ஒரு மாதிரி தங்கி ஜேகே அப்படின்னு சொல்லுவான். சொல்லுட்டே என்ன அப்படின்னு கேட்குறாரு. டே அதுக்கு ஜேகே அது வந்து இப்போ என்னன்னு சொல்கிறியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. டேவும் அது வந்து ஜேகே நம்மளுக்கு ஒரு பேபி வரப்போகுது ஜேகே அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு ஒரு நக்கலான ஸ்மைல், அப்படின்னு ஒரு நக்கலான ஸ்மைல் அவருக்கு உள்ளேயே, லைக் இந்த சைட்லேயே ஒரு நக்கலான ஸ்மைல் அப்படின்னு. ஜேகே இப்படி ஸ்மைல் பண்ணுறத டே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பட் ஜேகேக்கு தான் தெரியும் அவர் போட்ட மைண்ட் வேற ஒன்று. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸோ டே வந்து எப்படி சொல்லலாமா, ஜேகே வந்து எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அமைதியாக இருக்கார். டே வந்து எதிர்பார்க்குறாரு ஜேகே இப்போ என்ன சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இப்போ ஜேகே வந்து இப்போ என்ன போய் வேலையாக பாரு போ அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. டேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜேகே தான் டேவை கூப்பிட்றாரு. டே இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. என்ன ஜேகே சொல்லு அப்படின்னு வந்து டே வந்து போகிறாரு. டே வந்து போயிட்டா சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லுவான். நீ இந்த வேலையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் லைக் டே வந்து கொஞ்சம் தான் வேலை பார்ப்பாரு. வீட்டில் மேய்ச்சும் இருக்காங்க, ஓகேவா. ஸோ கொஞ்சம் வேலையை தான் பார்ப்பாரு. டே இப்போ வந்து எல்லா மேய்ச்சியும் போக சொல்லிட்டு எப்பாலேருந்து நீ வந்து எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பண்ணுற அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் படுக்க போயிடுறாரு. டேலாம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இந்த ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் பெரிய வீடு தான். ஸோ டேவும் என்ன பண்ணுறதுன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அதை வீடு போட்டுறது எல்லா வேலையும் பார்க்குறாரு. லைக் துணி துவைக்கிறது எல்லாமே. லைக் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். பட் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கலை. ஸோ இந்த மாதிரி வேலையை வந்து பார்க்க வைக்கிறாரு. இப்போ வந்து என்னன்னா ஜேகே வந்து ஒரு மாதிரி கோபமாக இருக்கார். ரொம்ப கோபமாக இருக்கார். லைக் ஏதோ ஒரு பேப்பர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப கோபமாக இருக்கா. ஒரு கிளாஸ் இருக்குது, கண்ணாடி இருக்குல்ல, ஸோ அந்த கண்ணாடியை அப்படியே எடுத்து உடைக்கிறாரு தரையில். அது வந்து சில்லியாக உடஞ்சி டேவோட கையில் போய் குத்திருச்சு.
லைக் அது தெரிச்சு போய் குத்தும்ல, அந்த மாதிரி குத்திருச்சு. டேவும் அவர் மாதிரி அழுகுறாரு, ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. டேவும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க கண்ணாடி இருக்குல்ல, அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ டேவும் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. பட் டேக்கு அங்கங்கே கீறுது அந்த கிளாஸ்னால். ஏன்னா சின்ன சின்ன பீஸாகவும் இருக்கும், பெரிய பெரிய பீஸாக இருக்கும். சின்ன பீஸ் கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஸோ கால் வச்சு அது ஒரு மாதிரி ரத்தம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அங்கே. டே வந்து அந்த கிளாஸ் பீஸை கையிலேயே எடுக்க முடியல, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அது கையை எடுத்தோடனே டேவோட கையை ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே கீறி இருக்குது. டே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸையும் வந்து ஒன்று ஒன்றா பொறுக்கிறாரு. பட் அவர் கையை ஃபுல்லாக அங்கங்கே காயமாகவே இருக்குது. ஒரு சில இடத்துல ரொம்ப ஆழமாக ஒரு காயம் பட்டுருச்சு. டேவும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆயில்மெண்ட்டை வந்து தடவுறாரு. ஆயில்மெண்ட் தடவி முடிச்சுட்டு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே போய் உட்கார்றாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்படி தான் உட்காந்துருக்காரு. இப்போ ரொம்ப டயர்டாகிட்டார். என்னடா பண்ணுறது அப்படின்னு டயர்டாக உட்காந்துருக்குமோ ஒரு மெய்டு வந்து வராங்க. மெய்டு வந்துட்டு, சார் இந்த ஜூஸை குடிங்க சார், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெம்பு இருக்கும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கீங்க, கொஞ்சமாச்சு இந்த ஜூஸை குடித்தா தான் சார் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஹெல்த்தியாகவாச்சும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்போ டே வந்து இதை கேட்டுட்டு சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்து குடிக்கிறாரு. குடிக்க அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணது, அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டார். ஸோ அப்படியே கட் பண்ணி ஒரு குடோனை தான் காட்டுறோம். அந்த குடோனில் சேரில் டேவை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டே வந்து லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. டே வந்து ஹெல்ப்னு அப்படியே கத்துறாரு. பட் யாருமே அந்த குடோனுக்குள்ளே இல்லை. இப்போ ஒரு சவுண்டு தான், ஒரு போட் சவுண்டு தான். டே வந்து இந்த போட் சவுண்டு கேட்டுட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு சவுண்டு அப்படின்னு டே வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறாரு, யாராக இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து யார் வராங்கன்னா ஜேகே தான் உள்ளே வராரு. ஜேகே உள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னு ஒரு நாக்காதான ஒரு ஸ்மைல். என்ன நீயா லவ் பண்ணுவா, நீயா கல்யாணம் பண்ணுவா, நீயா எல்லாத்தையுமே பண்ணுவா, எல்லாமே நீயா பண்ணுவா, நான் உன்கிட்ட சொன்னேனா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உன்ட்டு சொன்னேனா, இப்போ வந்து என்ன சொல்கிற, எனக்கு ஒரு பேபி இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதை கேட்டுட்டு உங்களை என்ன சந்தோஷப்பட்டு டேய் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நீ நினச்சியா, அப்படிப்பட்ட எங்கள் கதையெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாட்டை வந்து எடுக்கிறாரு. சாட்டை எடுத்துட்டு அப்படியே அடிக்கிறாரு டே வந்து கதறாரு, ஜிக்கி வீடு ஜிக்கி வலிக்குது ஜிக்கி அப்படியே கத்துறாரு. அவ்வளோ இடம் வந்து காயமாக இருக்குது. இப்போ ஜிக்கே வந்து அடிக்க இப்போ வந்து ஒரு பாடிகார்டு வந்து ஜிக்கே வந்து தடுக்கிறாரு. சார் விட்டுருங்க சார் அப்படின்னா, செத்து போயிட போகிறோம் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லவோ ஜேகேக்கு இன்னும் டென்ஷன் ஆகி உனக்கு அடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜேகே வந்து அதை பாடி கார்டையும் பிடிச்சி டேக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து 2 பேர்த்தையுமே பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. டேக்கெல்லாம் ஈவி இறக்கமே பார்க்கல ஜேகே, அப்படி அடிக்கிறாரு பிடிச்சி. 2 பேருமே ஒரு மாதிரி கொலவீரமாக இருக்கவும் அப்படியே ஜெக்கி வந்து போயிட்டாரு. டே வந்து அழுகிறாரு, கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணேன், இதில் லவ் பண்ணது தப்பா, அது இஷ்டமே நான் பண்ணலை, இப்போ எதுக்கு இப்படி அடிச்சுட்டு போகிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காரு. டேக்கு ஒன்றுமே புரியல, தான் எவ்வளோதான் லவ் கொடுத்தாலும் ஜிக்கே வந்து மாற மாட்டானா அப்படின்னு ஒரு மாதிரி திங்கிங் ஓடிட்டுருக்கு. இந்த குழந்தை வந்தாவாச்சு ஜிக்கே வந்து மாறுவான்னு நான் நினச்சேன். பட் இந்த குழந்தை இல்லைனாலும் ஜிக்கே இப்படி தான் இருப்பான் போல் அப்படின்னா டே வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜிக்கே வந்து எல்லா கட்டையும் அவுத்து விட்டு சரி போய் தொலைங்க அப்படின்னு வந்து 2 பேர்த்தையுமே துரத்தி விடுறாரு. டேவும் லைட்டாக வந்து அவரோட வெளியே பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ 2 month பேபி ஆயிடுச்சு. ஸோ டேக்கா
அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கி திணறி வந்து நடந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, யார் உங்களே இப்படி அடித்தா, அவங்கள மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. அஸ் அ டாக்டர்ஸாக நாங்களே சொல்கிறோம், தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லுங்கள். எங்களால் சத்தியமாக முடியலை, உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எங்களால் முடியல. ஏன்னா இவ்வளோ காயப்பட்டிருக்கு. பேபிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் அட்லாஸ்ட் நீங்கள் தான் வருத்தப்பட போகிறீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே டேக்கு வந்து இது கரெக்ட் அப்படின்னு ஒரு மாதிரி தோணுது. ஸோ டேவும் அது என்னோடய ஹஸ்பண்ட் தான், ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு வந்து டே வந்து கேட்கவும், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பட் அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், விட்டுருங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேவை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. நீ எதுக்கு ப்ரெக்னென்ட் ஆனா அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாரு, அடிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லா வேலையும் நீயே பண்ணு, எதுக்கு நீ மேக்ஸப் பண்ண வைக்கிற, எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஜிகே வந்து எதுவுமே மாறல. ஜிகே அப்படியே சைக்கோட்டிக்காக ஒரு மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டேக்கு வந்து இப்போ 9 மந்த் பேபி வந்து டேவோட ஸ்டொமக்கில் இருக்குது. இப்போ டே வந்து டிவி பார்த்துட்ருக்காரு, லைக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே வந்து என்ட்ரு ஆகுறாரு. ஜேகே வரும்போதே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கார். டேவை இதை வந்து பார்த்துட்டு அப்படி ஜர்க்காயாக அப்படியே கிச்சனுக்குள்ளே ஓடி போயிட்டார். அப்பா அப்படின்னு ஓடி போயிட்டாரு. ஜேகே வந்து கத்துறாரு, டே இங்கே வந்துரு அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு, சைக்கோ மாதிரி. இப்போ இங்கே வரியா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு. டேவ் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே வராரு, வெளியே பிடிச்சிட்டே வராரு. டேவ் வந்த உடனே, உன்னை யார் இந்த வீட்டில் இருக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாப் தான். டேவ் வந்து அப்படியே அழுகிறாரு, ஜிபி என்ன ஆச்சு ஜிபி அப்படின்னு. ஒன்றும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஹாஷா வந்து கத்திட்டு இருக்காரு. ஹாஷா கத்திக்கிட்டு டேவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டார். ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெஞ்சில் அவரோட ஸ்டொமக் வந்து பட்டு, ஸோ ஒரு மாதிரி கத்துறாரு, ஜிகி ஜிகி வலிக்குது, ஜிகி வலிக்குது, ஜிகி வலிக்குது ஜிகி அப்படின்னு கத்துறாரு. ஜிகி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டாரு. ஜிகி டேக்கு அப்படியே ப்ளீட் ஆகுது. ஜிகி ஜிகி வலிக்குது, ஜிகி ஜிகி வலிக்குது, ஜிகி ப்ளீஸ் ஜிகி ஜிகி ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு, அழுகிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க ப்ளீட் ஆகிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. டேவால் ஒரு மாதிரி கத்துறாரு, ஜிகி ஜிகி வலிக்குது, ஜிகி ப்ளீஸ் ஜேகே ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு. டேக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஒரு மெய்ட் ஆண்டி வந்து இருக்காங்க. ஸோ டேவா வந்து இந்த நிலைமையில பார்த்தோன்னே மெய்ட் ஆண்டிக்கே ஒரு மாதிரி இருக்குது. டேவா வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அங்கே இருக்க ஆளுங்க வச்சு டே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, ஐ எம் ரியலி சாரி, அவங்க கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்க, எங்களால் நாங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. டேக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கு எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ டே வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காது அந்த ப்ளீடு போகணும். டேவால் சுத்தமாக வந்து முடியல, ஒரு மாதிரியே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் பண்ணி டேக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் வர அளவுக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்து சீரியஸ் தான், ஏன்னா பேபிக்கு கொஞ்சம் வந்து அடிபட்டிருக்கு, ஸோ என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெய்டேன்ட்டையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க, இந்த தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஒரு மாதிரி அழுகுறாங்க. இப்போ வந்து டே வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸாக தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் எல்லா ஒர்க்கையும் அங்கங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க, நர்ஸு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேக்கு வந்து இப்போ டெலிவரி பெயின் மறுபடியும் வருது.
கத்துறாரு. ஜேகே 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 வலிக்குது. பட் ஜேகே அங்கே இல்லை, மெய்ட் ஆண்டி மட்டும்தான் இருக்காங்க. அப்படி கத்துறாரு ஜேகேவோட நேமை வச்சு. ஹாஹா ஜேகே ஜேகே வலிக்குது வலிக்குது ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு கத்துறாரு. ஸோ ஒரு பேபி க்ரைம் சவுண்ட் தான் அது, பெண் குழந்தை. ஸோ அந்த பெண் குழந்தைய எடுத்து அந்த மெய்ட் ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா டேக்கு இப்போ ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கார், பட் ஒரு மாதிரி சீரியஸாகவும் இருக்கார். ஸோ கொஞ்சம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. டேக் என்ன வேணால் ஆகலாம், நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. மெய்ட் ஆண்டியும் அந்த பேபியை வந்து தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிட்ட போயிட்டு, டே நீ இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன், தயவு செய்து நீ வந்து வேறு ஊருக்கு போயிடு அப்படின்னு வந்து சொல்லவும், அதுக்கு டே வந்து என்னால் முடியாது ஆண்டி, நான் ஜெயிக்க விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன், ஓகேவா? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் பார்ட் சூன் வந்துடும், ஓகேவா? பாய் பாய்.